யூனிட் 10 நெகோஷியேஷன் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து எதில் கவர்ன்ட் ஆகும்னு பார்த்தோம்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 வந்து கவர்ன்ட் ஆகும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக், ப்ராமிசரி நோட் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டியாக இருக்குது அப்படின்றாங்க. தென் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து ஈஸியாக மணி மாதிரி சர்க்குலேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் நெகோஷியபிள் அப்படின்றது என்னன்னா, இது வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 14 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஹோல்டர்ஷிப், அதாவது இவங்க தான் வந்து ஹோல்டர் அப்படின்ற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் அண்ட் லீகல் ரைட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை ஃபர்தர் கீ ஃபியூச்சர்ஸ் வந்து என்னன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், வாலண்டரியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு ஹோல்டர்ஷிப்ன்றது ஒரு ஹோல்டர்ன்ற ஒரு ரைட்ஸை கொடுக்குது. அவங்களோட ஓன் நேமில் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா அவங்க ஈஸியாக புரியும். இப்போ ஏ பி ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் வந்து பிக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை சிக்கு வந்து என்டோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் என்டோஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்தர் கிளாஸில் பார்க்கலாம். ஆனால் என்டோஸ்னா என்னன்னா, இப்போ பியோட டைட்டில் வந்து சிக்கு வந்து மாற்றி விடுறது. இனிமேல் இவங்க தான் வந்து ஏசி இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு பார்ட்னராக இருப்பாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு அந்த டைட்டில் மாற்றி விடுறாங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னாடி வந்து இந்தமாதிரி சி தான் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி சைன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து என்டோஸ் பண்ணுறதுன்றாங்க. ஸோ இப்போ பி வந்து சிக்கு வந்து என்டோஸ் பண்ணிட்டாங்க. சி என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் வந்து டிக்கு என்டோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டி வந்து ஹோல்டரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லீகலி ஹோல்டர், பிகாஸ் என்டோஸ் வந்து லீகலி வந்து பைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி பிகம் த ஹோல்டர் கேன் கிளைம் பேமெண்ட் ஆஃப் த அக்செப்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு வேலிட் ஹோல்டர் அப்படின்றாங்க. செகண்ட் என்னன்னா, எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் நெகோஷியேஷன். எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த நெகோஷியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படின்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் மஸ்ட் பி அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். என்னென்ன, ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக், இந்த மூணுத்தையும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து தேர் மஸ்ட் பி மேட் வித் இன்டென்ஷன். அவங்க வந்து ஒரு குட் இன்டென்ஷன் இருக்கணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்கல்ல, ட்ரான்ஸ்ஃபரர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்டென்ஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் அண்ட் ரைட்ஸை வந்து கொடுத்துருக்கணும். சும்மா டெம்பரரி ட்ரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் என்னன்னா, த ட்ரான்ஸ்ஃபரி மஸ்ட் பிகம் த ஹோல்டர். அந்த ட்ரான்ஸ்ஃபரி வந்து ஹோல்டராக அந்த இடத்துல அவங்களோட டைட்டில் வந்து என்டைட்டில் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. பொசிஷன் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து என்னன்னா, ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் ஃபாலோ த ப்ரிஸ்கிரைப்டு மோடு. ப்ரிஸ்கிரைப்டு மூடை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஒன்று என்ன பண்ணணும், ஏ வந்து பிக்கு அவங்களோட டைட்டிலை வந்து டெலிவர்டு பண்ணியிருக்கணும், இல்லைனா என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவர் பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்ல, என்னன்னா வந்து பிக்கு வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பி தான் வந்து ஹோல்டர், பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்கு வந்து கொடுக்குறாங்கல்ல, இது பி வந்து சிக்கு கொடுக்குறது தான் வந்து என்டோஸ்மெண்ட் டெலிவர். ஓகேங்களா? ஸோ இதை டெலிவர்னா ஏவும் பியும் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டெலிவர் பண்ணுறாங்களா, இதில் வந்து பி வந்து டெலிவர் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொசிஷனை கொடுக்குறது, அந்த பொசிஷனை என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வேலிடான ஒன்று அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெகோஷியேஷன் அண்ட் அசஸ்மெண்ட், அதை பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்னிங் லா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து நெகோஷியேஷனுக்கு வந்து கவர்ன்ட் ஆகுது. அசஸ்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தான் வந்து அசஸ்மெண்ட்டுக்கு வருது, அதாவது அசஸ்மெண்ட்டுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து என்ன மோட் வந்து என்னன்னா, இதில் டெலிவர் ஆர் என்டோஸ்மெண்ட், இது வந்து ரிட்டன் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் டீடு. நோட்டீஸ் டு டெப்டர், இவங்க வந்து ரெக்யூர்டு கிடையாது, தேவை கிடையாது, பட் இதில் நெசசரி கம்பல்சரி வந்து அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும். டைட்டில் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், இது வந்து பெட்டர் டைட்டில் கிடைக்கும், பட் அதில் சேம் டைட்டில் தான் கிடைக்கும். ரைட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து ஓன் நேமில் கேஸ் ஃபைல் பண்ணலாம், பட் இவங்க வந்து அசிசியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்து அசஸ்னர் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சேம் அதுதான் நெகோஷியேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பெட்டர் டைட்டில் கிடைக்கும், ஹோல்டர் இன் டியூ கோஸ்ட்டு. பட் அசஸ்மெண்ட்டில் வந்து எப்படி கிடைக்கும்னா, ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து சேம் ரைட்ஸ் தட் த அசஸ்னர் பொசிஷன் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் பார்க்கணும்னா, சாம்லால் விசஸ் சோக்னால் 1927 இந்த கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நெகோஷியேஷன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இட் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இதில் எப்படி அசஸ்மெண்ட்டில் எப்படின்னா டெப்ட் ரெக்கவரி ரைட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் என்னன்னா, மோட்ஸ் ஆஃப் நெகோஷியேஷன். என்ன மோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது செக்ஷன் 46 வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபரி வந்து ஹோல்டர் அப்படின்ற மாதிரி ஆகுறாங்க. ஒரு இன்டென்ஷனோட, ஒரு குட் இன்டென்ஷனோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து ஹோல்டர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, டெலிவர் அண்ட் என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, நெகோஷியேஷன் பை டெலிவரி. நெகோஷியேஷன் வந்து டெலிவரி பண்ணுறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து டெலிவரி பண்ணும்போது பின்னாடி வந்து சிக்னேச்சர் போட்டிருக்கணும், இல்லைனா என்டோஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல தேவை கிடையாது, சும்மா சிக்னேச்சர் வந்து போட்டு டெலிவர் பண்ணாலும் இது ஓகே தான்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தெரியும். இப்போ வந்து ஒரு ஏ செக் வந்து பியரர் செக் வந்து போடுறாங்க. இப்போ ஏ பி கிட்ட வந்து கொடுக்குறாங்க, பி வந்து சி கிட்ட கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவர் மூலமாக வந்து நெகோஷியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து இந்த செக்கை வந்து கொடுத்து எனக்கு அமௌண்ட் எடுத்துருவாங்க சொல்லி பீட்டை கொடுக்குறாங்க. பி என்ன பண்ணுறாரு, சீட்டை கொடுத்து எனக்கு அமௌண்ட் போய் எடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஒரு நெகோஷியேஷன், அது டெலிவர்டு நெகோஷியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லீகல் எஃபெக்ஷன் வந்து என்னன்னா, சி தான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, சி தான் வந்து இந்த பேமெண்ட் வந்து கிளைம் பண்ண போகிறாருல்ல. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னன்னா, நெகோஷியேஷன் பை
என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி இதை வந்து செக்ஷன் 48ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும், தென் வந்து என்டோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஹோல்டர் வந்து சைன் பண்ணியிருக்கணும் இந்த டெலிவரை அதர் பர்சன்ட்டை கொடுக்கும்போது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோன்னா புரியும். என்னென்னா, ஒரு பில் வந்து பேபிள் பண்ணுறாங்க டு பி வந்து ஆர்டரா, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பி வந்து அந்த பில்க்கு பேக் சைடில் வந்து எழுதுறாங்க பே சி ஆர் ஆர்டர் பி அப்படின்ட்டு. அதாவது இதை என்டோஸ்மெண்ட் பண்ணுறது பின்னாடி வந்து எழுதி கொடுப்பாங்க. இது வந்து வேலிடானா இது வேலிட் தான். சில கைண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, கைண்ட்ஸ் ஆஃப் என்டோஸ்மெண்ட். என்டோஸ்மெண்ட்ஸில் கைண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் என்டோஸ்மெண்ட் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, சைனிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் பர்பஸ் ஆஃப் நெகோஷியேஷன். அதாவது ஒரு சைன் பண்ணியிருப்போம் அந்த என்டோஸ்மெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பின்னாடி வந்து சைன் பண்ணியிருப்போம் ஒரு பர்பஸ்க்காக. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. பிளாங்க் என்டோஸ்மெண்ட். பிளாங்க் என்டோஸ்மெண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, அந்த பர்சன் இருக்காங்களா என்டோசர் வந்து சிம்பிளாக அவங்க பேர் போட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. மித்தபடி எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, பி வந்து சைன் ஹிஸ் நேம் அந்த பில்லுக்கு பேக் சைடு, ஓகேவா? மித்த யார் என்டோசி அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து இந்த பிளாங்க் என்டோஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஸ்பெஷல் என்டோஸ்மெண்ட். ஸ்பெஷல் என்டோஸ்மெண்ட்டில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோட ஸ்பெசிஃபிக் நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த என்டோசி யாருன்னு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பே சி ஆர் ஆர்டர் சிக்னர்டு பை பி. அதாவது சி வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பி வந்து சைன் போட்டு கொடுத்துருப்பாரு, ஓகேங்களா? தேர்டு வந்து ரிஸ்ட்ரிக்டிவ் என்டோஸ்மெண்ட். ரிஸ்ட்ரிக்டிவ் என்டோஸ்மெண்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபர்தர் ஃபியூச்சரில் கூட இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்குன்னா, பே சி ஒன்லி சி கேனாட் ட்ரான்ஸ்ஃபர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ பி வந்து சி தான் என்டோஸ் பண்ணிட்டாங்க. என்டோஸ் பண்ணதுக்கப்புறம் சி மட்டும்தான் வந்து அந்த அமௌண்ட்டை போய் கிளைம் பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்ணிக்க முடியும். சி வந்து யாருக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷனல் என்டோஸ்மெண்ட். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருக்கும், பேமெண்ட் கண்டிஷன், இந்த மாதிரி ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கணும். ஸோ பி வந்து சிக்கு வந்து ஒரு குட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது சி என்ன சொல்கிறாருன்னா, இந்த குட்ஸ் வந்து சேஃபாக எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் உனக்கு அமௌண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சேஃபாக வந்ததுக்கு தான் அமௌண்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரி பர்டிகுலர் கண்டிஷன் வந்து அதில் இருக்கணும். ட்ரான்ஸ் ரீகோர்ஸ் என்டோஸ்மெண்ட் அப்படின்றது வந்து த என்டோசர் எக்ஸ்க்ளூட் இஸ் லயபிலிட்டி. அதாவது அவங்க லயபிலிட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு விஷயம், அந்த நான் லயபிலிட்டி ஆக மாட்டேன் அப்படின்றதுக்காக இது வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பே சி வித்தவுட் ரிகோர்ஸ் டு மீ. த என்டோசர் இஸ் நாட் லயபிள் if the instrument is dishonored. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்ஹானர் ஆனாலும் அந்த என்டோசர் வந்து லயபிள் இல்லைன்னு சொல்லி போகிறது தான் இந்த என்டோஸ்மெண்ட் அப்படின்றாங்க. 60 என்னென்னா, நெகோஷியேஷன் பை அன்அத்தாரைஸ்டு பர்சன். யாரெல்லாம் இதில் வரமாட்டா லீகலி அப்படின்னு பார்த்தோம்னா, மைனர் வரமாட்டாங்க. தென் ஏஜென்ட் ஆக்டிங் பியாண்ட் த அத்தாரிட்டி, அவங்க வரமாட்டாங்க. ஏஜென்ட் வந்து அத்தாரிட்டி இல்லாமையோ இல்லை அத்தாரிட்டிக்கு வந்து அதிகாரத்தை மீறி இருக்காங்கன்னா வர முடியாது. தெஃப்ட் பண்ணவங்க வந்து வர முடியாது. பர்சன் மேக்கிங் ஃபோர்ஜ்டு என்டோஸ்மெண்ட், ஒரு ஃபோர்ஜ்டு என்டோஸ்மெண்ட் பண்ணவங்க இதில் வர முடியாதுன்றாங்க. இது எந்தெந்த செக்ஷன் சொல்லியிருப்பாங்கன்னா 50 and 59 வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, த ட்ரான்ஸ்ஃபரி ஜென்ரலி திஸ் நாட் யூ ஆப்டன் த வேலிட் டைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு டைட்டில் வந்து கிடைக்காது. ஃப்ராட் பண்ணியிருந்தாலோ டெஃப்ட் பண்ணியிருந்தாலோ அன்லாஃபுல் கன்சன்ட்ரேஷன் இருந்தாலும் அவங்க வந்து வரமாட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாலும் அது வேலிட் இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு புரியும். என்னன்னா, இப்போ ஏ பி வந்து ஒரு செக்கை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கூட இருக்க செக்கை வந்து சி வந்து ஸ்டீல் பண்ணிட்டாரு. ஸ்டீல்னு திருடிட்டாரு. திருடி என்ன பண்ணிட்டாருன்னா டிக்கு கொடுத்துட்டாரு. பட் டிக்கு வந்து இவங்க திருடி தான் அந்த செக்கை கொடுத்தாங்கன்னு தெரியாது. இந்த இடத்துல டி வந்து டைட்டில் கேட்டோன்னு கிடையாது. பிகாஸ் அது திருடப்பட்டதை வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் டிக்கு தெரியாது அவர் திருடி இருக்காருன்னு. இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து அன்அத்தாரைஸ்டு பர்சனால் நெகோஷியேஷன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இம்பார்ட்டான கேஸில் வந்து என்ன அப்படின்னா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து விசஸ் பேங்க்லியோனோ பிரதர்ஸ். இந்த கேஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோர்ட் ஹெல்டட் என்னென்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாச்சு பர்ஸ்ட்டில் தான் வந்து இருக்கணும், இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரெகனைஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லி பார்த்தோம்னா, ஃபோர்ஜரி என்டோஸ்மெண்ட் வந்து வேலிட் கிடையாது. அது அவங்களுக்கு தெரியல, இன்னசென்ட் பர்சனாக இருந்தாலுமே வந்து அது வேலிட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நெகோஷியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஈஸியாக வந்து சர்க்குலேட் ஆகுது எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் வந்து கேஷ் யூசேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதனால ட்ரேட் டிரான்சாக்ஷன் வந்து குயிக்காக வந்து இந்த இடத்துல வந்து டீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிரெடிட் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இந்த விஷயத்தினால கிரெடிட் சிஸ்டம் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிஸ்னஸோட செக்யூரிட்டி வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இதனால சொல்லியிருக்காங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இது வந்து ஈஸியாக எல்லா சைட்லேயும் வந்து சப்ஸ்டியூட் மணிக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்க, பார்த்துக்கோங்க. எஃபெக்டிவ் சப்ஸ்டியூட் ஆஃப் த மணி அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட் 10 வந்து முடியுது. நெகோஷியேஷன்னா என்னன்னு சொல்லி பேசிக்காக இதை பார்த்துக்கிட்டா போதும். தேங்க்யூ.